ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நல்ல நோட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ விவான் குட்டி நீங்கள் கொடுத்த விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ வந்து நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க. விவானோட டெலிவரி அப்புறம் அவங்க ஸ்டெப்பாக குழந்தை வளர்ந்ததை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து விவான் குட்டிக்கு தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான சில விஷயங்கள், அதே மாதிரி அவனை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அவனுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு ப்ளேஃபுல்லாக இருக்கிறது, சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன்னாக வந்து இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அதில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் சேனல் லிங்க் கொடுக்குறேன். சேனல் பேர் பார்த்திங்கன்னா விவான்ஸ் வேர்ல்ட். ஸோ இந்த சேனலில் பார்த்திங்கன்னா அவனோட இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ க்யூட்டாக பேசுகிறது, ஸோ அவன்கிட்ட நிறைய பொருளை வந்து நம்ம கிஃப்ட் பண்ணி அவனோட ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணி ரொம்ப 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 ஃபன்னாக அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட மழலை பேச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா விவானோட பேச்சு அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தையோட அந்த வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் வீடியோவாக ரேவந்த் அண்ட் விவானோட அந்த க்ரோக்கடைல் டீத் சேலஞ்ச் வந்து போட்டிருக்கோம். அவ்வளோ வந்து காமெடியாக இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஈவினிங் ஸ்நாக்கை நான் மல்டிகிரெயின் ப்ரெட்டும் காஃபியும் எடுத்திருக்கேன். நான் வந்து சுகர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு 2 நாளாக சுகர் இல்லாமல் காஃபி குடிச்சிட்ருக்கேன். கஷ்டமாக தான் இருக்குது, பட் பிரச்சனை கிடையாது. அண்ட் விவான் குட்டி பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபி ஐஸ்கிரீம். ஸோ குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, இல்லை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா வைப்ஸ் இருக்கணுங்க. நம்ம அடிக்கடிக்கு தண்ணியை வந்து வாஷ் பண்ணி போக முடியாது. அது இப்போ மழைக்காலன்றதுனால ரொம்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்து தான் வந்து நம்ம தண்ணியில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து மழை காலம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வைப்ஸ் தான் பார்த்திங்கன்னா லவ்லாப்போட 99% பியூர் வாட்டர் வைப்ஸ். இதில் வந்து 99% வந்து பியூர் வாட்டர் தான் இருக்குது. இதில் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் அந்த சென்ட்லாம் அவங்க சேர்க்கலை. ஸோ வந்து டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட். ஸோ குழந்தைக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு துடைக்கிற மாதிரி ஃபீல் தான் இருக்கும், தவிர்த்து ஒரு வைப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது. ஒரு வைப்லேயே வந்து அவ்வளோ தண்ணி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 2-3 வைப் சேவ் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு வைப் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணாலே அவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகுது. அண்ட் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் தான் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ வாட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பர்பஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வைப்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலோவேரா, கேலண்டியோலா, அப்புறம் வைட்டமின் ஈலாம் இருக்கிறதுனால சேஃபாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் மஸ்ட்டு வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் குட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 months அதுலேருந்து இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த பிராண்டும் நான் வாங்குறது கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கின்க்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இதோட வாங்கி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கை, கால், ஃபேஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக தொடச்சிக்கலாம். எனக்கு இது பார்த்திங்கன்னா மெயினாக ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாங் ஜேர்னி போகிறோம், இல்லை சும்மா வந்து எங்கள் படத்துக்கு போகிறோன்றப்போ இந்த வைப்ஸ் இல்லாமல் நான் நகரவே மாட்டேன். டக்குன்னு குழந்தைங்க வந்து பாட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கே வாட்டர் இருக்குன்னு சொல்லி சம்டைம்ஸ் ஓட முடியாது. ஸோ அப்போ இந்த வைப்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இவானுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல். ஸோ அதுக்கு எல்லாமே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன். பட் ஆஸ் யூஷுவலாக காலையில் ஜோன் மழை பெய்ய ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அனுப்பி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே மழையும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. மழை பெஞ்சா நம்மளுக்கே எஞ்சி கஷ்டமாக இருக்கும், சொல்லவே வேண்டாம் குழந்தைங்களுக்கு. ஸ்கூல் போன ஏஞ்சுக்கோ. குட் மார்னிங். ஏஞ்சுக்கோமா. புது ஸ்கூல் போன ஏஞ்சுக்கோ செல்லாம். ஏஞ்சி வா, ஜோ குளிக்கலாம் வா மாமா. ஸோ விமானம் எழுப்பிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அவனை ஃபுல்லாக குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணிட்டாரு. நான் வந்து அவனுக்கு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால மக்னா வந்து நல்லா பட்டரில் வந்து கொஞ்சம் உப்பும் அப்புறம் வந்து பெப்பர் பவுடரும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்னா. அதே மாதிரி டெய்லியும் ஒரு ஸ்நாக், ஹெல்த்தியான ஸ்நாக் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி ப்ரேயர்ஸோட கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டே ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அது நம்ம விமானுக்கு வந்து நார்மலாக ப்ளே குரூப் போகிறப்ப பார்த்திங்கன்னா காலையில் வந்து அந்த சுக்லாமிரதம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி அதை சொல்லிவிட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். கீழே அமுக்கிட்டியா? ஸோ நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் கலந்து விமான ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போகும்னு தெரியல. ஸோ வந்திருக்கப்போ தான் நிறைய கதை சொல்லுவான். ஸோ விவானை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம்.
ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், அழுவானா இல்லை வந்து ரொம்ப வந்து அடம் பிடிப்பானான்னு. பட் அவனும் வந்து ரொம்ப சமத்தா ஸ்கூலுக்குள்ளே போயிட்டான். நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், எல்லாத்தையும் வந்து சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமத்தா போயிட்டான். பட் இந்த டைம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம கூடயே இந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்கூல் போகிறப்போ லாங் ஹவர்ஸ் இருக்கிறப்போ கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஃபேஸ் வந்து தாண்டி தான் போகணும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற குழந்தைய. இருந்தாலும் இதெல்லாமே வந்து ரேவந்துக்கும் நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் இப்போ திருப்பியும் வந்து விவானுக்கும் அதே சேம் ஃபீல் தான். இருந்தாலும் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லபடியாக எல்லாமே வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்து ஸ்கூலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பேபி ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அமிச்சப்போ எப்படி ஃபீல் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோடய ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து புஸ்ஸுன்னு பூரி அப்புறம் வந்து ஒரு காஃபி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேவே செம்மையாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காலையில் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வெளியில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி கிடைச்சின்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேண்டாம். எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விருப்பம் இருக்கும். எனக்கு என்னென்னா எங்கே போனாலும் அந்த காஃபி இருந்தால் வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு சொல்லுவாங்க இந்த பால்பிட்டேஷன்லாம் இல்லாமல் அப்படியே நீட்டாக போகும் அந்த டே அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அழகாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப ஒரு சோடி போயிருந்துருங்க, சத்தியமாக சொல்கிறேன். எப்போ பாரு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான், எங்கே போனாலும் பின்னாடி பாத்ரூம் கூட தனியாக விட மாட்டான். ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 மணி நேரம் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. இந்த 5 மணி நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து சார் வந்து வந்துட்டார். வந்துட்டியா? என்ன பண்ணாங்க? ஸ்டார் போட்டாங்களா? இங்கே வா. என்ன பண்ண இன்னைக்கு? சாக்கி யார் வாங்கி கொடுத்தா? ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க இன்னைக்கு? மிஸ் கொடுத்தாங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா? சரி காட்டு, வா வா, அங்கே உட்கார், இங்கே வா, இங்கே வா. தண்ணி குடிச்சியா? குடிச்சிட்டியா? வாட்டர் பாட்டில். ஓகே. நான் உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்கே? புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா மேமு? எடுத்து போய் சிங்கில் போடுப்போ. வாவ், காலி பண்ணிட்டியா? குட் பாய். போ சிங்கில் போட்டுரு போ. சரி போ சிங்கில் போடு போ. ஓகே. ஓகே. கிளாஸ்ல பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? யார் யார் இருந்தாங்க? மோனி இருக்காங்களா? அப்புறம் அப்படியா? எத்தனை பசங்க இருக்காங்க உங்க ஸ்கூல்ல? 3 பசங்க இருக்காங்களா? மிஸ் பேர் என்ன? மிஸ் பேரு காயத்ரியா? இங்க பாரு, அம்மா பாரு. பிடிச்சிருக்கா ஸ்கூல் உனக்கு? யூ லைக் இட்? ஓகே, போ ட்ரெஸ் மாற்றிக்க போ. சொல்லுமா. குடிச்சிட்டியா? நிறைய தண்ணி குடிச்சியா? மிஸ் சொன்னாங்களா? இது ஈஸியாக இருக்கா குடிக்கிறதுக்கு? அப்படியா? சரி, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா மிஸ்ஸு? ஸ்டார் எதுக்கு போட்டாங்க மிஸ் உனக்கு? எதுக்கு ஸ்டார் போட்டாங்க? என்ன பண்ண? எக்ஸாமா? எக்ஸாம் பண்ணியா? எக்ஸாம் பண்ணதுக்கா இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு புது ஸ்கூலு? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? டயர்டா இருக்கா? தூக்கம் வருதா? சரி தூங்கலாமா?